கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம் சபையுடைய வெள்ளிக்கிழமை வாராந்திர கூட்டத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஜெப வேலையை நம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லோருமாய் சேர்ந்து ஒரு மனதோடு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய மகிமையான பிரசன்னத்தை கேட்டு, ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்துல உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வர வேண்டும். எங்கள் இருதயங்களை, எங்கள் வீட்டை உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லோருமாய் கேட்டு இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர், நீரே பெரியவர், நீர் அற்புதமானவர், ஆச்சரியமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்கிற தேவன். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இந்த ஜெப வேளையில் கர்த்தாவை கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து நீதிமானாக ஆக்கின எங்கள் தேவன், உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால், மகிமையின் ஆவியானவரால் இந்த ஜெப வேளையில் எங்களை நீர் நிரப்பி துவக்கம் முதல் முடிவு வரை ஆட்கொண்டு நீர் வழி நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மிலே வேர்பற்றி வளருகிற பிள்ளைகளாக விசுவாசத்தில் பலனடைய செய்கிறதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய அன்பை, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நீதியை, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாக்கியங்களை எல்லாம் நாங்கள் தியானித்து உம்மை மகிமைப்படுத்த செய்கிறதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, 118வது சங்கீதத்தில் 24வது வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தின நாள், அவர் மரித்து உயிர் தெழுந்து நமக்காக பாவ பரிகாரமாக தம்முடைய இரத்தத்தையே பலியாக ஏறெடுத்த நாள், கிருபையின் காலம். இதுதான் கர்த்தர் ஏற்படுத்தின நாள். இந்த நாளிலே நாம் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து களி கூர்ந்து அவரை துதிக்கும்படிக்காக அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். பிள்ளையாக நம்மை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு சார்பிலே செயல்படுகிறபடியினால எந்த சூழ்நிலையும் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். என்னை அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே முற்றிலுமாக நான் ஜெயம் கொள்ளுவேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதையே நாம் பாடி கொண்டாடி கர்த்தரை நாம் துதிக்கலாம், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? சொல்லுவோம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது
ஆற்றலும் எனது பாடலும் எனது கீதமானா. சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரே நம்முடைய பலனாய் இருக்கிறார். அவரே நம்முடைய ரட்சிப்பும் நம்முடைய கீதமுமாய் இருக்கிறார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். கரங்களை பலமாய் தட்டி வெற்றி பவனி செல்வேன் சொல்லுவோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளில் இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. பாடுவோம். கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன் சொல்லுவோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். சேர்த்து சொல்லுவோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சந்தோஷமாய் சேர்ந்து அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. சேர்ந்து அப்படியே துதிக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக. கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய அன்பு என்றும் மாறாதது என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியினால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறபடியினால நாங்கள் தைரியம் கொண்டு கர்த்தருடைய சகாயர் மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தின் வல்லமையை எங்கள் வாழ்க்கையில் நீர் வெளிப்படுத்துகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுடைய பலனும் எங்களுடைய ரட்சிப்பும் நாங்கள் புகழ்ந்து பாடுகிற கீதமுமாய் இருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் இருதயங்களில் இருந்து மகிழ்ச்சி குரல் வெற்றியின் கம்பீர சத்தத்தை நாங்கள் உயர்த்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நம்முடைய குமாரனையே எங்களுக்காக கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்கிறது நிச்சயம் என்று சொல்லி உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தருடைய வலது கரம் எங்கள் சார்பில் பராக்கிரமமான காரியங்களை செய்கிறது.
கர்த்தருடைய வலது கரம் எங்கள் சார்பிலே உயர்ந்து இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்து துதிக்கிறோம். நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை சொல்லி நாங்கள் அவருடைய கிரியைகளை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு நீர் கிருபையாய் கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய அன்பையெல்லாம் நீர் எங்கள் மீது நீர் ஊற்றினீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அவரே எங்களுடைய ரட்சிப்பாய் இருக்கிறார். எங்களுக்கு ஞானமாய், எங்களுக்கு நீதியாய், பரிசுத்தமுமாய் இருக்கிறீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மையிலே களி கூறுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரால தேவ அன்பை எங்கள் இருதயத்தில் நீர் ஊற்றி இருக்கிறதற்காக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் தருகிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற எங்கள் தேவன் நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை உயர்த்தி துதிக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள் அவர்கள் பலத்தின் மேலே பலனடைந்து அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை எல்லாம் மகிழ்ச்சியின் நீரூற்றாக அவர்கள் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். நாம் பாடி துதிக்கும் பொழுதே தேவனுடைய வல்லமை நாம் இருக்கிற இடங்களிலே இறங்கி வருகிறது. ஒரு உள்ளான மனுஷனுக்குள்ளாக ஒரு பெரிய பலனை கர்த்தர் அவர் உண்டு பண்ணி விடுகிறார். அதுதான் கர்த்தரை துதிக்கிற அந்த துதியினுடைய மகிமை. இப்பொழுதும் கூட நாம் சங்கீதத்தை எடுத்து நாம் தியானிக்கலாம். பல வாரங்களாக 118வது சங்கீதத்தை எடுத்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், சங்கீதங்கள் அற்புதமானவைகள் இல்லையா? கர்த்தரை நாம் துதிக்க அதிலிருந்து பழகி கொள்கிறோம். கர்த்தரை அவருடைய வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஜெபிக்கிறோம். வசனத்தின் அடிப்படையில் ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கிறோம். விசுவாச அறிக்கைகளை பாருங்கள், 118வது சங்கீதத்தில் எத்தனை வல்லமையான அந்த விசுவாச அறிக்கைகள், அதையெல்லாம் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதே சமயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பகுதிகளை விசேஷமாக சங்கீதங்களில் நம்ம வாசித்து கர்த்தருடைய அந்த அவருடைய ரட்சிப்பின் அந்த கிருபைகளை நாம் அறிந்து கொள்கிறோம். அதில் அத்தனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணக்கூடிய ரட்சிப்பு, அவருடைய சிலுவை மரணம், அவருடைய பாடுகள், அதனால் உண்டாகக்கூடிய ரட்சிப்பு, அவருக்கு உண்டாகக்கூடிய அந்த மகிமை, அதையெல்லாம் தான் அந்த தீர்க்க தரிசன பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சரி, இந்த 118வது சங்கீதத்தில் நம்ம இன்றைக்கு 19லிருந்து 24 வரை உள்ள அந்த வேத வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இந்த சங்கீதமே ஒரு விசேஷமான ஒரு சங்கீதம். பல சங்கீதங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக அது பேசுகிறது. ஆனால் இந்த 118வது சங்கீதம் மேசியாவை குறித்த சங்கீதம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதில் வரக்கூடிய 22வது வசனத்தை எடுத்து அவரே அதை மேற்கோள் காட்டி அவர் பேசுகிறார். மத்தேயு 21வது அதிகாரம் 42வது வசனத்தில். அதே போல் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் அப்போஸ்தலர் பேதுரு இந்த வசனத்தை எடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நீங்கள் தள்ளின, நீங்கள் அவர் வெறுத்து ஒதுக்கின மூளைக்கல் அப்படிதான் சொல்லிட்டு அவர் தான் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் அங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர் பவுல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எபேசியர் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து தான் அந்த ரட்சிப்புக்கு, தேவனுடைய சபைக்கு அவர்தான் மூளைக்கல் என்று சொல்லி இதிலிருந்து அந்த வசனத்தை தான் எடுத்து மேற்கோள் காட்டி அவர்கள் அங்கே பேசுகிறார்கள். அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக கழுதையின் மரியின் மேலே ஏறி அவர் நுழையும் பொழுது, தனி மேசியாவாக வெளிப்படுத்த அவர் நுழையும் பொழுது அங்கிருந்த ஜனங்கள், அந்த பாலகர்கள், அவர்கள் எல்லாருமே இதில் இருக்கக்கூடிய அந்த வசனத்தை எடுத்து தான் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை ஓசன்னா என்று சொல்லி பாடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார்கள். அவர்தான் மேசியாவாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அந்த வசனமும் இந்த பகுதியில் தான் வருகிறது. அது மாத்திரமல்லாமல் விசேஷமாக இங்கே மத்தேயு புஸ்தகத்தில் 26வது அதிகாரம் 30வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திற்கு செல்வதற்கு முன்பாக ராபோஜனம் சாப்பிட்டு விட்டு சீடர்களோடு அவர் ஸ்தோத்திர பாடலை பாடினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அதை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது வேத வல்லுநர்கள் இந்த 118வது சங்கீதத்தை தான் அவர் ஸ்தோத்திரமாக தேவனுக்கு அவர் பாடினார். அந்த சிலுவையை சந்திக்க போவதற்கு முன்பாக பாருங்கள், எப்படிப்பட்ட வல்லமையான விசுவாச அறிக்கைகள், எப்படிப்பட்ட துதிகளை அவர் ஏறெடுக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு உறுதியோடு ஏறெடுக்கிறார் அப்படிங்கிறத தான் இந்த சங்கீதத்திலிருந்து நாம் கர்த்தருடைய அந்த ஸ்தோத்திர பாடலை நாம் அறிந்து கொள்கிறோம்.
ஆனால் அதே சமயத்தில் முக்கியமாக யூதர்கள் பாருங்கள், அந்த பஸ்கா பண்டிகையின் பொழுது 113வது சங்கீதத்திலிருந்து 118வது சங்கீதம் வரைக்கும் இந்த சங்கீதங்களை ஒவ்வொரு வருடந்தோறும் பஸ்கா பண்டிகையில் அந்த சங்கீதங்களை அவர்கள் பாடுவார்கள். அதில் இந்த 118வது சங்கீதம் ஏன்னு சொன்னால், கடைசி காலத்தில் பாருங்கள், அங்கே அவர்கள் மகா உபத்திரவத்தின் மத்தியில் யூதர்கள் கடந்து செல்லும் பொழுது இந்த பாடலை தான் அவர்கள் பாடப் போகிறார்கள். அங்கே வரக்கூடிய 25வது வசனம், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் அந்த மகா உபத்திரவத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது மேசியாவை அவர்கள் அதிகமாக எதிர்பார்த்து வாஞ்சித்து அவர்கள் அழைப்பார்கள். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மத்தேயு புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் 39வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். அப்போது ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம், அதைத்தான் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். சரி, இன்றைக்கு 19வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதியை நாம் தியானிக்கிறோம். பாருங்கள், நம்ம இந்த வசனத்திலிருந்து வசனமாக எடுத்து நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? அநேக செய்திகளில் நம்ம தேவன் கண்ணீரை துடைப்பார், நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அந்த ஆறுதலான செய்திகள் அது நம்மை பலப்படுத்துகிறது, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. ஆனால் நம்ம வேத வசனத்தை நீங்கள் அதை அதிகமாக ஆராய்ந்து அந்த வசனங்களை நம்ம ஒப்பிட்டு அப்படியாக தியானிக்கும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், சத்தியத்தில் ஊன்ற கட்டப்படுகிறவர்களாக நம்ம பலப்படுகிறோம் இல்லையா? நீங்கள் நிஜமான பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் பொழுது இல்லையா, வெறியும் ஆறுதல், வெறியும் அந்த தேறுதல், போனோமா ஒரு செய்தியை கேட்டோமா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய்விடுகிறவர்களாக இருக்கும்பொழுது ஒரு நிஜமான பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திக்கும்பொழுது அது எப்படி மேற்கொள்ளுகிறது என்கிறதை அறியாமல் அநேக பாடுகளுக்குள்ளாக மனவேதனைக்குள்ளாக சென்று விடுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம வசனத்தை நம்ம அந்த வசனங்களோடு ஒப்பிட்டு வேத பகுதிகளை நம்ம ஆராய்ந்து அதற்குள்ளாக அந்த சரித்திர பின்னணி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுகிறார், ரட்சிப்பு எப்படி வெளிப்படுகிறது, இன்றைக்கு எனக்கு அதில் எப்படிப்பட்ட பிரயோஜனமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறதை எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அது என்னை உள்ளான மனுஷனுக்குள்ளாக தேவன் மேலே இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தில் பலப்படுத்திவிடும். இப்போ எந்த போராட்டங்களையும் நம்ம சந்திக்கும் பொழுது அதை பலமுள்ளவர்களாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இல்லையா, அந்த நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு என்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாக நம்ம கடந்து வந்து விடுவோம். சரி, இப்போ 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியினால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த வசனங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து முக்கியமாக 2 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரால் உண்டாகுகிற அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு அவர் எப்படி ஒரு திட நம்பிக்கையாக அவர் இருக்கிறார், நமக்கு திட அஸ்திபாரமான ஒரு மூளைக்கல்லாக உறுதியாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத 2 காரியத்தை இந்த பகுதியில் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதை நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது இல்லையா, 17வது வசனம் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். இப்போ அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த சம்பவம். 19வது வசனம் பாருங்க. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி. அப்போ அங்கே வாசல், நீதியின் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வருகிறது. பல இடங்களில் தேவனுடைய அந்த வாசலை குறித்து வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. இங்கே நீதியின் வாசல்கள் என்று சொல்லி எதை அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறான்னு சொன்னால், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த வாசலை தான் நீதியின் வாசல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. காரணம், அதில் பாருங்கள், அந்த எருசலேம் ஆலயம், தேவாலயம், ஆசரிப்பு கூடாரம், அங்கே அந்த நீதியின் வாசல்னு சொல்லும்பொழுது அந்த விருத்த சேதனம் பண்ணாதவர்கள் அதில் நுழைய முடியாது, அந்நியர்கள் அதில் நுழைய முடியாது. தேவனோடு உடன்படிக்கை பண்ணின ஜனங்கள் அவர்கள் தான் அந்த நீதியின் அந்த வாசலில் அவர்கள் நுழைய முடியும். அதே சமயத்தில் அவர்கள் செலுத்தக்கூடிய அந்த பலிகள் நீதியின் பலிகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த வாசலை லேவியர்கள், அந்த காவல் காக்கிறவர்கள் அதை காத்து கொண்டு இருப்பாங்க. இப்போ சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எப்படி இருக்கிறதுன்னு
சொல்லுதுன்னா, நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள்ளே பிரவேசித்து கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி. அப்போ அந்த தேவாலயத்தினுடைய வாசலை தான் அந்த நீதியின் வாசல் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இப்போ இதில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை இல்லையா, முதலாவது தாவீதை வைத்து பார்க்கிறோம், அடுத்தது இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு அது எப்படி பிரயோஜனமாக இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அதில் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவர் உயிர் தெழுந்த பொழுது இல்லையா, அது வரைக்கும் பரலோக வாசல், வானத்தின் வாசல், அது மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் அடைக்கப்பட்டிருந்தது பாருங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர் தெழுந்த பொழுது அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தோடு அவர் பரலோகத்திலே அவர் நுழைந்தார். அங்கே நித்திய மீட்பை நமக்காக அவர் உண்டு பண்ணினார். இப்போ எபிரேயர் புஸ்தகத்தை பாருங்க. அப்போ அந்த பரலோகத்தின் வாசல் நமக்காக திறக்கப்பட்டது. அந்த நீதியின் வாசல் அங்கே சொல்லப்படுகிறது. வானத்தின் வாசல், பரலோகத்தின் வாசல் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறத நமக்கு காண்பிக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தம், அவருடைய பரிசுத்த இரத்தம், ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற அந்த இரத்தம், அந்த இரத்தத்தோடு அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பரலோகத்தில் பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகன்னு சொல்லிட்டு அங்கே வருகிறது பாருங்கள். அது பரலோக அந்த வாசல், அதில் தேவனுடைய அந்த பரிசுத்த ஸ்தலம், அதில் அவர் நுழைந்து எதற்காக நுழைந்தாராம்? அவர் நித்திய மீட்பை நமக்காக உண்டு பண்ணும்படிக்காக. ஆமென். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து தம்முடைய இரத்தத்தோடு அந்த நீதியின் வாசலை அவர் திறக்கிறார் என்கிறது தான் அந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அவர் சிந்தின இரத்தத்தினால பாவ மன்னிப்பு, அந்த ரட்சிப்பு தம்முடைய ஜனங்களுக்காக அவர் பெற்றுக்கொண்டார். அதனால் அந்த வாசல் அவருக்கு திறக்கப்பட்டது, பரலோக வாசல். அதுதான் அந்த பகுதியில் நீதியின் வாசல் என்று சொல்லப்படுகிறது. நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி. இப்போ சங்கீதம் 24 பாருங்கள். சங்கீதம் 24 அற்புதமான ஒரு வசனம். 24 7வது வசனத்தை பாருங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஆமென். மகிமையின் ராஜா யார்? இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. ஆமென். அந்த சம்பவம் என்ன? அவர் மரித்து உயிர் தெழுந்தார் இல்லையா, மகிமையின் ராஜா. நீங்கள் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 8, 9 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் அந்த மகிமையின் ராஜா என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவர், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? பாதாளத்தில் அவர் இறங்கி சாத்தானை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து அவர் மரித்தோரிலிருந்து அவர் உயிர் தெழுந்தார். அதனால தான் பராக்கிரமும் வல்லமையும் உள்ள கர்த்தராமே. அவர்தான் மகிமையின் கர்த்தர், மகிமையாய் உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அந்த வாசலுக்குள்ளாக அவர் நுழைகிறார், பரலோக வாசலுக்குள்ளாக அவர் நுழைகிறார். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே. அத்தனை அநாதி காலமாக மூடப்பட்டிருந்த அந்த கதவுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சிந்தின அந்த இரத்தத்தின் மூலியமாக அந்த கதவு திறக்கப்பட்டது. அதற்குள்ளாக மகிமையின் ராஜா அவர் பிரவேசித்தார். எதற்காக? எபிரேயர் 9 பார்த்தோம், நமக்கு நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணுவதற்காக என்று சொல்லி. அப்போது அந்த திறக்கப்பட்ட அந்த வானத்தின் வாசல் மூலியமாகத்தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்று நமக்காக அவர் பொழிந்தளினார். பூமியில் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவர் ரட்சிப்பை அவர் ஏற்படுத்துகிறார். கர்த்தருக்கு அதில் மகிமை உண்டாகுவதாக. சரி, இப்போ அதே சமயத்தில் அந்த நீதியின் வாசல்கள் அது எதை குறிக்கிறது? இன்றைக்கு தேவனுடைய சபையின் வாசல், ஜீவனுள்ள தேவனுடைய சபையின் வாசல். அல்லேலூயா. தேவ சபை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய கூட்டம் கூடி ஆராதிக்கிற தேவ சபையுடைய அந்த ஒரு வாசல். அந்த வாசல் பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 60வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா புஸ்தகம் 60வது அதிகாரம்
11வது வசனம், உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். அப்போ தேவ சபையினுடைய வாசல் அது திறக்கப்பட்டிருக்கும் என்பதாக அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போது அது சபையினுடைய வாசல் இல்லையா? இப்போ அந்த வாசல் வழியாக நுழைந்து நம்ம எங்கே நுழைகிறோம் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தில், பிதாவாகிய தேவனுடைய அந்த பிரசன்னத்தில், தேவனுடைய வீட்டில், தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக, தேவனோடு உறவுக்குள்ளாக நம்ம நுழைகிற வாசல் தான் அந்த வாசல். ஆமென். அப்போ அந்த வாசலுக்குள்ளாக நம்ம நுழைகிறோம் இல்லையா? அப்போ அந்த சபைக்குள்ளாக, சபை வாசல், தேவனுடைய சபையின் வாசல், அங்கே எப்படிப்பட்ட வாசல்கள் இருக்கிறது பாருங்கள். தேவனுடைய ஊழியக்காரர்கள் அந்த சுவிசேஷம், தேவனுடைய வசனத்தை போதிக்குவதற்கான வாசல் அங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது, தேவனுடைய சுவிசேஷ வார்த்தை அங்கே அறிவிக்கப்படுகிறது, தேவனுடைய போதனைகள் அங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. எதற்காக? ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தையும் அந்த வார்த்தை உள்ளே நுழைந்து அவருடைய இருதயத்தின் வாசல் திறக்கப்படுவதற்காக. ஏன்னு சொன்னால், மகிமையின் ராஜா அந்த இருதயத்திற்குள்ளாக அவர் நுழைய வேண்டும். காரணம், அங்கே அந்த ரட்சிப்பின் வாசல் அவர்களுடைய இருதயத்தில் அது திறக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் அங்கே சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கான அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 அதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளியே நின்று கொண்டு அவர் கதவை தட்டுகிறார். எவன் ஒருவன் அந்த வாசலை திறக்கிறானோ நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த ரட்சிப்பின் வாசல் சபைக்குள்ளே இருக்கிறது. மீன் வார்த்தையை பிரசங்கிக்குவதற்கு ஊழியக்காரர்களுக்கு அங்கே வாசல் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. வேற என்ன? அங்கே துதியின் வாசல் இருக்கிறது சபைக்குள்ளாக. பாருங்கள், அந்த வாசல் என்ற வார்த்தை எவ்வளோ அற்புதம். அந்த வாசல் என்றால் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ துதியின் வாசல், தேவனுடைய சபை துதியின் வாசல். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற 100வது சங்கீதத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. 100வது சங்கீதம் 4வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா. அப்போ அந்த வாசல் வழியாக நம்ம நுழைந்து கர்த்தரை துதிக்கிறோம். துதி தான் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்ம நுழைய பண்ணக்கூடிய அந்த வாசல். அப்போ துதியோடும் புகழ்ச்சியோடும் இல்லையா? நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற வரீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அல்லது இப்படிப்பட்ட நம்முடைய ஜெப வேலையில் எப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்ம நுழைகிறோம் இல்லையா? அது ஆவிக்குரிய உலகம் இல்லையா? அப்போது நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். அப்போ கர்த்தரை நாம் துதிக்க, அவரை நம்ம புகழ என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்திற்குள்ளாக, தேவ ராஜ்யத்திற்குள்ளாக நம்ம நுழைகிறோம். தேவ பிரசன்னத்திற்குள்ளாக நாம் நுழைகிறோம். தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்திற்குள்ளாக நம்ம நுழைகிறோம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீங்கள் துதியோடும் புகழ்ச்சி பலிகளோடும் அவருடைய வாசலில், அவருடைய பிரகாரங்களில் நீங்கள் நுழையுங்கள் என்று சொல்லி. அப்போ பாருங்கள், அங்கே வார்த்தை என்கிற அந்த வாசல் அங்கே இருக்கிறது, ரட்சிப்பு என்கிற வாசல் இருக்கிறது, துதி என்கிற அந்த வாசல் இருக்கிறது. மாத்திரமல்லாமல் ஆசீர்வாத வாசலாகவும் இருக்கிறது தேவனுடைய சபையின் வாசல். மீன் இதில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் பாருங்கள். தேவனுடைய அந்த சபை ஆசீர்வாத வாசலாக இருக்கிறது இல்லையா? நம்ம ஆதியாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் யாக்கோபு அவன் பிரயாணமாக போகும்பொழுது அங்கே ராத்திரி நேரத்தில் அவன் படுத்துக்கொண்டு ஒரு நித்திரை நேரத்தில் ஒரு சொப்பனத்தை அவன் காண்கிறான். அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நுனி வானத்தை தொட்டு கொண்டு இருக்கிறது. அதன் மேலே தேவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் அமர்ந்து கொண்டு அவனிடத்தில் பேசுகிறார். அந்த ஏணியின் வழியாக வானதூதர்கள் ஏறுகிற வண்ணமாகவும் இறங்குகிற வண்ணமாகவும் இருக்கிறார்கள் என்கிறத 28வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நம்ம தொடர்ச்சியாக வாசித்து பார்க்க முடியும். அப்போ தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் ஆபிரகாம் ஈசாக்கினுடைய தேவன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு நான் கொடுப்பேன், நான் உன் கூடவே நான் இருப்பேன், நீ பழுகி பெருகுவாய், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் தேவன் அந்த சொப்பனத்தில் அவனோடு கூட அந்த ஏணியின் உச்சியில் இருந்து கொண்டு அவர் பேசி கொண்டு இருக்கிறார். அவன் விழித்து அந்த இடத்தை பார்த்து அவன் பயந்து அவன் சொல்லுகிறான், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை, இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான். அந்த ஏணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய சிலுவை மரணம். ஆமென். யோவான் நற்செய்தி புஸ்தகம் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், இது முதற்கொண்டு
வான தூதர்கள் ஏறுகிற வண்ணமாகவும் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிற வண்ணமாகவும் இறங்குகிற வண்ணமாகவும் இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அந்த மனுஷகுமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த ஏணி. வானத்தையும் பூமியையும் இணைக்கக்கூடியவர், மண்ணான மனுஷனையும் மகா பரிசுத்தமுள்ள தேவனையும் இணைக்கிறவர். அல்லேலூயா. அப்போது அது என்ன அந்த காண்பிக்கிறதுன்னு சொன்னால், வானதூதர்கள் முக்கியமாக ஏறுகிற வண்ணமாகவும் இறங்குகிற வண்ணமாகவும் அதில் இருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அவர்கள் ஒன்று கூடி வந்து அந்த ஆராதிக்கிற தேவ சபை, அந்த சபையை குறித்து தான் நாங்கள் பெரிய ஒரு தரிசனம் அந்த ஆதியாகமும் 28வது அதிகாரத்தில். அதில் தேவ பிள்ளைகளுடைய அந்த ஜெபங்கள் தேவனிடத்தில் ஏறெடுக்கப்படுகிறது. அந்த ஜெபங்களுக்கான பதிலை வானதூதர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் இறங்கி வருகிறார்கள். என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஆலயத்தில் அவர்கள் வந்து ஆராதித்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது வானத்தின் வாசல் அது திறக்கப்பட்டு உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஜெபங்களுக்கான பதில்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். சபை கூடி வருதல்ல, அந்த சபை என்கிற அந்த வாசலில் இருக்கக்கூடிய விசேஷித்த ஆசீர்வாதம் அது. இப்போ உபாகமம் புஸ்தகத்தில் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காமல் இருப்பாய். அப்போ உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதாரத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அந்த வானத்தின் வாசலிலிருந்து அது இறங்கி வருகிற இடமாக இருக்கிறது. தேவனுடைய சபை கூடி வருதல், தேவ பிள்ளைகள். ஆமென். இப்போ அந்த நீதியின் வாசலை குறித்து தான் நம்ம வந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். சரியா? இப்போ திருப்பிக் கொள்ளுங்க, 118வது சங்கீதத்துக்கு மீண்டுமாக திருப்பிக் கொள்ளுங்க. அதில் அந்த வாசல், தாவீது சங்கீதக்காரன் இந்த பகுதியில் பேசக்கூடிய அந்த வாசல், அது வந்து ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற வாசல், துதியின் வாசல், வந்து ஆசீர்வாத வாசல். மாத்திரமல்லாமல் முக்கியமாக சொல்லக்கூடிய வார்த்தை நீதியின் வாசல். ஆமென். அதன் வழியாகத்தான் ஜனங்கள் நுழைந்து அவர்கள் தேவ நீதியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், நீதிமானாக ஆக்கப்படுகிறார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நீதிமான்கள் தான் அந்த வாசல் வழியாக நுழைய முடியும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அவர்கள் தான் அந்த வாசல் வழியாக அவர்கள் நுழைகிறார்கள். சரி, அது மாத்திரம் இல்லாமல் அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியின் பாதையில் அவர்கள் நடப்பார்கள். அதுதான் அந்த நீதியின் வாசல். நீதியின் பாதையில், கர்த்தருக்கு உத்தமமான ஒரு வழியில், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வழியில் அவர்கள் நடப்பார்கள். அந்த நீதியின் வழியில், நீதியின் பாதையில் அவர்கள் நடப்பார்கள். அப்படி நடக்கிறவர்களாகத்தான் தேவன் நம்மை நீதிமான்களாக அவர் ஆக்கி இருக்கிறார். சரி, இப்போது அப்படியா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில் கூடி வந்து அவரை ஆராதித்து உண்மையும் உத்தமமாக அந்த நீதியின் பாதையில் நம்ம நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, அப்படியே தான் பரலோக வாசலிலேயும் நீங்களும் நானும் நுழைய முடியும். ஆமென். அது பரலோகத்தின் வாசல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் திறந்த அந்த வாசல் வெறும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரமல்லாமல் நம்மையும் கொண்டு போய் அந்த பரலோகத்தில் சேர்க்கக்கூடிய வாசல். அதை குறித்து தான் அங்கே அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. இப்போ ஏசாயா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா புஸ்தகத்தில் 35வது அதிகாரம் அதில் 7லிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களில் புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அந்த வறட்சியெல்லாம் மாறி அங்கே செழிப்பு உண்டாகும் என்று சொல்லி. ஓகே, அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருகிறது இல்லை. நீதிமான்கள் தான் அதில் நடந்து வருவார்கள். தேவ பிள்ளைகள் தான் அந்த வழியில் நடந்து வருவார்கள். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருகிறது இல்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையர்களாக இருந்தாலும் திசை கெட்டு போகிறது இல்லை. ஆமென். ஏன்னா தேவனே அவர்களை நடத்துவார். தேவனே அவருடைய தேவனாக இருந்து அவர்களை நடத்துவார். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமீன். இது நம்ம அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கிற அந்த அனுபவத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லையா?
அப்போ அந்த நீதியின் வாசல், அந்த நித்திய மகிழ்ச்சிக்குள்ளாக நுழையக்கூடிய அந்த அனுபவம். சரி, அப்போது இதை குறித்து தான் அந்த சங்கீதக்காரன் 118வது சங்கீதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவம் பாருங்கள். நீதியின் வாசல்களை திறவுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வாசலை நமக்கு திறந்து வைத்து விட்டார். அதில் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அந்த வாசல் வழியாக நுழைகிறார்கள். நுழைந்து தேவ சபையில், தேவனுடைய ராஜ்யத்தில், தேவ ஆசீர்வாதங்களுக்குள்ளாக அவர்கள் நுழைந்து அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்படியே அவர்கள் பரலோக அந்த வாசலிலும் அவர்கள் நுழைவார்கள். தேவனுடைய அந்த நித்திய மகிழ்ச்சிக்குள்ளாக அவர்கள் நுழைவார்கள். ஆமென். இப்போ இந்த நீதியின் வாசல் பாருங்க, அந்த நீதியின் வாசல் 118வது சங்கீதம் 20வது வசனத்தில் அந்த நீதியின் வாசல் யாரு? அந்த நீதியின் வாசல் சொல்லும்போது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கதவு கிடையாது, அது ஒரு நபர். 20வது வசனத்தை பாருங்க. கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள்ளாக பிரவேசிப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த இதுவேன்னு சொல்லப்படுகிறது பாருங்க. கர்த்தரின் வாசல் இதுவே சொன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த வாசல். அது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு வாசல் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் அந்த வாசல் என்று சொல்லி வசனத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். நீதிமான்கள் இதற்குள்ளாக பிரவேசிப்பார்கள். இப்போது யோவான் நற்செய்தி புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் நற்செய்தி புஸ்தகம் 10வது அதிகாரம். 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே சொல்கிறார் பாருங்க. 7வது வசனத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் அதை குறித்து தான் சொல்லுகிறது. இப்போ 7வது வசனத்தில் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் தான் அந்த வாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாக இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி. அப்போ அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேய்ப்பனாகவும் ஆடுகள், விசுவாசிகள் ஆடுகளாகவும் அங்கே ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த வாசல், நானே வாசல் அல்லது அந்த நீதியின் வாசல், அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நானே வாசல் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னென்றால், அதாவது ரட்சிப்புக்கு அவர் ஒருவர் தான் வழி, அவர் ஒருவர் தான் அந்த வாசல் அப்படிங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்துகிறார். அவர் ஒருவராலே மாத்திரம்தான் ரட்சிப்பு உண்டாகி இருக்கிறது இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் பேதுரு நம்ம சொல்லியிருந்தோம், அந்த 11வது வசனத்தை குறித்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார் என்று சொல்லி 118வது சங்கீதத்தில் வரக்கூடிய வசனத்தை எடுத்து தான் அங்கே பேதுரு பேசுகிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் பாருங்களேன், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளாக அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி அங்கே பேதுரு சொல்லுகிறார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லுகிறார்? நானே வாசல், நானே வாசல் சொல்லும், நான் மட்டும்தான் வாசல். அந்த ரட்சிப்பை அடைவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நுழைவதற்கு, தேவனோடு ஒரு உறவில் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழைவதற்கு, பரலோகத்தில் நுழைவதற்கு, நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நுழைவதற்கு, இது எல்லாவற்றையும் தான் அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த வாசஸ்தலம், ஆசாரிப்பு கூடாரம் வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய ஆலயம், தேவ சபை அதை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் அதற்கு வாசல் என்று சொல்லி இல்லையா? அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஆடுகளுடைய மேய்ப்பன், ஒரு மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு, நெருக்கமான ஒரு உறவு பாருங்கள் இல்லையா? ஆடுகளை குறித்து நம்ம அநேக காரியங்களை அறிந்திருக்கிறோம். ரொம்ப மந்தமான ஒரு பிராணி, ஒரு விலங்கு ஆடு. தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாது. அப்படியே பில்லு மேய்ந்து கொண்டு அப்படியே அது எங்கேயாவது அப்படியே தொலைந்து போய்விடுமா. ஆடு தானாகவே தொலைந்து போய்விடும். அது சீக்கிரத்தில் அது காணாமல் போய்விடும், சீக்கிரத்தில் அது தொலைந்து போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு சுபாவம். அது மாத்திரமல்லாமல் அது தொலைந்து போயிட்டாக்கா அது திரும்ப அந்த தொழுவத்திற்கு வருவதற்கு ஆட்டுக்கு தெரியாது இல்லையா? இப்போ ஒரு நாய்க்குட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய் பக்கத்து ஊரில் நீங்கள் விட்டுட்டு வந்தாலும் அதுக்கு அந்த காரியம் இருக்கிறது, அது கண்டுபிடி தானாகவே வந்துவிடும். உங்களுடைய வீட்டுக்கு திரும்ப ஒரு நாய்க்குட்டி தானாக வந்துவிடும். அந்த ஆட்டுக்கு அப்படி வர தெரியாது. கண்ணு கெட்டின தூரத்தில் இருந்தால் கூட ஆட்டுக்கு அந்த பாதை சரியாக அதில் வர தெரியாது. அதே சமயத்தில் தன்னை தற்காத்து கொள்ள தெரியாது.
இப்போ பில்லு எங்கே போய் மேயணும், எப்படி எங்கே இருக்கிறது, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது பாருங்கள். ரொம்ப பயந்த ஒரு சுபாவம் உடையது. தண்ணீர் கூட தண்ணீர் வந்து அந்த அமைதியான தண்ணீர் அண்டையாக இருந்தால் தான் அது போய் தண்ணி குடிக்குமா. ஒரு நீர்வீழ்ச்சி போல் நல்ல ஒரு ஒரு வேகமாக வரக்கூடிய தண்ணீர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஆடு போய் குடிக்காது. ஏன்னா அந்த ஒரு பயந்த ஒரு சுபாவம். அதே போல் ஒரு சில சமயங்கள் அப்படியே மேலே ஏறி மலை மேலே ஏறிடும் அந்த ஆடு. ஏறிட்டாக்கா திரும்ப வருவதற்கு அதுக்கு தெரியாது, திரும்ப இறங்குவதற்கு வந்து பயந்து போய் அப்படியே இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஒரு விலங்கு தான் ஆடு. அப்போ இந்த ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் கட்டாயம் அவசியம். காட்டு மிருகங்களிலிருந்து பாதுகாக்க, அதை பராமரிக்க, அதை போஷிக்க, அதை வழிநடத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேய்ப்பன் கட்டாயமாக அவசியம். விசேஷமாக அந்த அந்த திறந்த வெளிகளில் அவன் மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆடுகளுக்கு ஒரு கட்டப்பட்ட ஒரு தொழுவம் போல இருக்காது. கல்லுகளினாலே சும்மா அப்படியே ஒரு மதில் மாதிரி கட்டிட்டு ஒரு வழி மாதிரியை விட்டு விடுவார்கள். அந்த வழியில் இரவு நேரத்தில் அந்த மேய்ப்பனே கதவு மாதிரி அந்த இடத்துல அவன் உட்கார்ந்து கொள்வான். ராத்திரி நேரத்தில் அவன் அங்கே தான் தூங்குவான், வந்து காட்டு மிருகங்கள் வந்து தாக்காதபடிக்கு. அதைத்தான் ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்கிறார், நான் தான் அந்த வாசல். அவர் மேய்ப்பன் மாத்திரமல்ல, அந்த ஆடுகளுடைய தொழுவத்திற்கு அவர்தான் வாசல். அதை சொல்லிவிட்டு தான் அவர் சொல்கிறாரு, என் வழியாக ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆமேன். என் வழியாக என்னை ஒருவன் விசுவாசித்தால், விசுவாசித்து அவன் வந்து ரட்சிக்கப்படுவான். என் வழியாக பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்கிறாரு. அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய காரியம் என்ன? அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவரால் அவருடைய மரணம் உயிர்த்ததினால் உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்று சுதந்தரிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போது இதெல்லாம் பாருங்கள், இதுதான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் அந்த வாசல். அவர் வழியாக பிரவேசிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பு உண்டாகுகிறது. நீதியை பெற்றுக்கொள்கிறோம், தேவ நீதியை பெற்றுக்கொள்கிறோம், நீதிமானாக ஆக்கப்படுகிறோம். அந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை அப்படி தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? பாவ மன்னிப்பிலிருந்து ஆரம்பித்து நித்திய ஜீவன் வரைக்கும் கூடிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ சங்கீதக்காரன் நல்லா கவனிருங்க, 118வது சங்கீதம் திரும்ப 19வது வசனத்துக்கு வந்துருங்க. இப்போ இந்த நீதியின் வாசலை அந்த சங்கீதக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு அந்த நீதியின் வாசலை தான் கண்டடைந்ததுனால பெரிய ஒரு கொண்டாட்டமாக அவன் கொண்டாடி தேவனை அதற்காக அவன் துதிக்கிறான் இல்லையா? தாவீதினுடைய சூழ்நிலை இல்லையா? அவனது பாவத்தில் விழுந்து அதில் வந்து அந்த பாவ மன்னிப்பை, அந்த கொலை பாவம், விபச்சார பாவம், இதிலிருந்து அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு பெரிய ஒரு போராட்டம். அதான் சங்கீதம் 51வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் இந்த 2 பாவத்திற்கும் மன்னிப்பு கிடையாது. கொலைக்கும் விபச்சாரத்திற்கும் மன்னிப்பு கிடையாது. மற்ற பாவங்களுக்கு பலி செலுத்தி அதை வந்து ஒழுங்கு செய்ய முடியும். ஆனால் இந்த 2 பாவத்திற்கும் மன்னிப்பு கிடையாது. இப்போது இப்படிப்பட்ட ஒரு தொலைந்து போன ஆட்டை போல அவன் இருக்கிறான், காணாமல் போன ஆட்டை போல இருக்கிறான். தேவன் வந்து தேடி வந்து கண்டுபிடிக்கிறவர் போல. அல்லேலூயா. அவன் கர்த்தரை மேய்ப்பனாக பார்த்து அவன் அப்படியாக துதிக்கிறான். இப்போ அந்த நீதியின் வாசலை அவன் கண்டுபிடிச்சிட்டான். அந்த நீதியின் வாசல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக அவருடைய இரத்தத்தினால் உண்டாகக்கூடிய பாவ மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பை அவன் தூரத்தில் தொலைநோக்கில் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் தான் இந்த தாவீது. அப்போ அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக தேவன் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உண்டாகக்கூடிய அந்த ரட்சிப்பு, அவர்தான் அந்த நீதியின் வாசல். அதை அவன் தீர்க்க தரிசனமாக பார்த்து தான், தீர்க்க தரிசனமாக அறிந்து தான் அவன் கர்த்தரை நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி கம்பீரமாக அவன் சொல்லுகிறான். 21வது வசனத்தில் பாருங்க, நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியினால் நான் உம்மை துதிப்பேன். அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் பாவத்தினால் குற்றப்பழி உணர்வினால் அவன் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இல்லையா, சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, ஆசீர்வாதங்களையெல்லாம் இழந்து அவன் தவித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு, இருளில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளே மாட்டி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சால் எப்படி இருக்கும்? அப்படி தான் அவனுடைய அந்த வாழ்க்கை சூழ்நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தூரமாக அவன் பார்க்கிறான். அவருடைய சிலுவை மரணம், அவருடைய இரத்தத்தினால் உண்டாகக்கூடிய பாவ மன்னிப்பு,
ரட்சிப்பு இலவசமாய் நீதிமானாக ஆக்கப்படுகிறது. தேவ நீதியை பெற்றுக்கொள்ளும்படிக்காக செய்யக்கூடிய அவருடைய ரட்சிப்பு, அதையெல்லாம் பார்த்து விட்டு தான் சொல்கிறான், அந்த நீதியின் வாசல்களை திறங்க, அதற்குள்ளார நான் பிரவேசிப்பேன், அது எனக்கு தேவனை நான் துதிப்பேன், கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி. இப்போ 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் பாருங்கள், நாம் அவருக்குள், நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். பாவமே செய்யாத, பாவமே அறியாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் நமக்காக தேவன் பாவமாக்கினார். உலகத்தாருடைய பாவங்களை எல்லாம் அவர் மேலே சுமத்தினார். அவருடைய அந்த பாவத்திற்கான தண்டனை எல்லாவற்றையும் அவர் மேலே நிறைவேற்றினார். அதனுடைய விளைவு என்ன? நீதியே செய்யாத நமக்கு தேவ நீதியை அவர் நமக்கு கொடுத்து விட்டார். பாவமே செய்யாத அவரை பாவமாக்கி விட்டார், நீதியே செய்யாத நம்மை நீதிமானாக ஆக்கிவிட்டார். அதுதான் அந்த நீதியின் வாசல். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு அந்த நீதியின் வாசலுக்குள்ளாக நீங்கள் நுழைந்துட்டீங்களா? அங்கே தாவீது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலியமாக அந்த நீதியின் வாசலை அவர் திறந்து வைத்து விட்டார் இல்லையா? இப்போ தாவீது அதை தொலைநோக்கு பார்வையில் அதை கண்டு தேவனை அவன் துதிக்கிறான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே அவர்களுடைய ஜபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. அவர்கள் விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி எபிரேயர் 11 நம்ம வாசிக்கிறோம். என்ன விசுவாசம்? அவர்களுடைய விசுவாசம் அது ஆட்டை அடித்தது, மாட்டை அடித்ததுனால உண்டான விசுவாசமா? இல்லை. ஆட்டுடைய ரத்தத்தினால, மாட்டுடைய ரத்தத்தினால உண்டான விசுவாசமா? இல்லை. அவர்கள் எதை விசுவாசித்தாங்கன்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பலியை, ஆமீன், அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, அதனால் உண்டாகிற ரட்சிப்பை அவர்கள் எல்லாம் விசுவாசித்தாங்க. அவர்கள் அறிந்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் தேவனுடைய ஜபத்தை கேட்கிறார். அதன் அடிப்படையில் தான் தேவனுடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாமே அறிந்திருந்தாங்க. இன்றைக்கு அந்த நீதியின் வாசல் வழியாக நீங்கள் பிரவேசிச்சிருக்கிறீங்களா? அந்த ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிறோமா? இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஆட்டு மந்தை அந்த தொழுவத்திற்குள்ளாக நுழைந்து விட்டுறீங்களா? தேவ சபையில் நீங்கள் நுழைஞ்சிருக்கிறீங்களா? இல்லையா? அவருடைய ரட்சிப்பை பெற்று உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடையக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டீங்களா? அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ளாக வந்துட்டீங்களா? அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதியின் வாசல்களை திறவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மை வாசித்த 24வது சங்கீதத்தில் அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அது நமக்கும் அதை ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், அதில் வாசல்களே உயருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பாருங்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இன்றைக்கு அந்த அந்த நம்முடைய இருதயமாகி அந்த இருதயத்தின் வாசல் பாவத்தினால, அவநம்பிக்கையினால, அவிசுவாசத்தினால, உலக மாயையினால அந்த கதவு அடைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போது அந்த வாசலை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது. வாசலை தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். ஏன்? மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிக்க போகிறார். ஆமீன். அவிசுவாசங்கள், அவநம்பிக்கைகள் எல்லாம் எடுத்துப்பட்டு, பாரம்பரிய கட்டுகள், மத பொய்யான பக்திகள், மத நம்பிக்கைகள் இல்லையா, பாவத்தில் அடிமையாகி கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் ஒருவேளை இருக்கலாம் இல்லையா? நான் இந்த மதத்தில் இருக்கிற, இந்த மார்க்கத்தில் இருக்கிற, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அப்படி இருந்து விட முடியும். இல்லை, இந்த விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய ரட்சிப்புக்கு அவர்தான் வாசல். நானே வழி, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் கதவுகளை திறங்க, உங்களுடைய வாசல்களை உயர்த்துங்க. மகிமையின் ராஜா அதற்குள்ளாக பிரவேசிப்பார். வல்லமையும் பராக்கிரமும் உள்ள மகிமையின் கர்த்தர் அதற்குள்ளாக பிரவேசிப்பார். அவர் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவாக அவர் அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். நீங்கள் அவருடைய சிலுவை மரணம், அவர் சிந்தின ரத்தம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதனால் உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக அனுதினமும் அவர் நடத்துவார். ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தால், அநேக சமயங்களில் அந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்த வாசலுடைய உயரம் குறைந்து போய்விடுகிறது. பாருங்கள், ஏன்னா ஒரு சரியான அது ஒரு சபை கூடி வருதல் இல்லை, ஜெபம் இல்லை, ஒரு துதிகள் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. அப்போ அந்த வாசல் என்ன ஆகிவிடுகிறது? குறுகி குறுகி அது அப்படியே அடைத்து போட்டு விடுகிறது. அதில் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 ஆண்டவர் வெளியில் நின்று கதவை தட்டுறாரு. அவிசுவாசிகளுடைய இருதயத்தில் அல்ல, சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தான்.
அதில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் வெளியில் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ வாசலை திறவுங்க. எப்போ அந்த வாசல்கள் திறக்கும்? அந்த மகிமையின் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது, வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கும் பொழுது, சபை கூடி வந்து நம்ம ஆராதிக்கும் பொழுது அந்த வாசல்கள் உயரும், இருதயத்தின் வாசல்கள் உயரும். ஆமென். அந்த கதவுகள் திறக்கும். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய சமாதானம், சந்தோஷம் அந்த 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 இருதயத்துக்குள்ளாக நுழையும். மகிமையின் கர்த்தர் அங்கே நுழைவார். வெற்றி சிறந்த கர்த்தர் அதுக்குள்ளே நுழைவார். சாத்தானை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், நமக்குள்ளாக அவர் தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துவார். அப்போ இன்றைக்கு நீங்கள் எந்த விதமாக அது இருந்தாலும் பாருங்கள், ஒன்று ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டு கதவுகள் அது குறுகி போயிருந்தாலும் சரி, இன்றைக்கு அவரை நம் துதிக்க, அவரை மகிமைப்படுத்த நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வாசல்கள் அது திறந்துவிடும் இல்லையா? பாவ வழிகளுக்கு ஆயிரக்கணக்கான வாசல்கள் இருக்கிறது பாருங்கள். பாவத்திற்கான அந்த வாசல் பல வாசல்கள். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு, பரிசுத்தமாக ஒரு வாழ்வதற்கு, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வாசல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதுதான் மத்திய 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் பாருங்கள். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாக இருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமென். அந்த கண்டுபிடித்தவர்கள் மத்தியில் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நான் திறந்து கொடுக்கிறேன். அந்த நீதியின் கர்த்தர், வல்லமையும் பராக்கிரமுள்ள மகிமையின் கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் அவர் நுழையட்டும். ஆமென். அந்த நீதியின் வாசலில் நாங்கள் நுழையட்டும், உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை நாங்கள் கண்டடையட்டும் என்று சொல்லி அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதலினால அந்த நீதியின் வாசல்களை எங்களுக்காக நீர் திறந்து கொடுத்திருக்கிறீர். அதற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க எங்களை நீர் செய்திருக்கிறீர். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் நுழைந்து, ஆலயத்தின் வாசலில் நாங்கள் துதியோடு புகழ்ச்சியோடு நுழைந்து உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நீர் எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த வாசல்கள், எங்களுடைய இருதயத்தின் வாசல்கள் குறுகி போய்விடக்கூடாது, குன்றி போய்விடக்கூடாது. நாங்கள் கர்த்தரை தேடி வசனத்தை தியானித்து ஆண்டவரே உம்மை புகழ்ந்து, உம்மை துதித்து, உம்மை மகிமைப்படுத்தி, ஹல்லேலூயா, உம்முடைய அந்த வானத்தின் வாசலிலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதங்களினால நாங்கள் நிரப்பப்படும்படிக்கு நீர் செய்வீராக. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம் நீதிமான் சிரசில நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லி சொன்னீரே. இந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆடுகள் இது என் வழியாக, நானே வாசல், என் வழியாக பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறது மாத்திரம் அல்லாம அதனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிப்பான் என்று சொல்லி சொன்னீரே. ஆண்டவரே, சாத்தான் திருடின, கொள்ளையிட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு தாவீது அந்த நீதியின் வாசலை அவன் கண்டடைந்த பொழுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய அவனே அவ்வளவாய் தேவனை துதித்து கொண்டாடுகிறானே. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் மகிழ்ச்சியோடும் ஆனந்த களிப்போடும் உம்மை துதித்து, உம்மை புகழ்ந்து, உம்முடைய நாமத்தை நாங்கள் கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறோம். உம்முடைய குமாரனையே எங்களுக்காக நீர் கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கொடுக்கிறது நிச்சயம் என்று சொல்லி உம்மை போற்றி துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சரி, இந்த 2வது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல்லாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி. இப்போ 22வது வசனம் பாருங்கள். 118வது சங்கீதம் 22வது வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த 2 வசனத்தை நம்ம பார்ப்போம். முதல் வசனங்களில் அவர்தான் வாசல். ஆமீன். ரட்சிப்புக்கு அவர்தான் வாசல், தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவதற்கு அவர்தான் வாசல் இல்லையா? அந்த ஆசீர்வாதங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்தான் வாசல். நித்திய ஜீவன், பரலோக
நுழைவதற்கு அவர்தான் வாசல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல்லாக இருக்கிறார் என்று சொல்லி. இல்லையா, ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த கட்டடத்தை கட்டி எழுப்பதற்கு முன்பாக அஸ்திபாரம் போட்டு அதில் மூளைக்கல் வைப்பார்கள். அதுதான் உறுதியானதாக இருக்கணும், திடமானதாக அது இருக்கணும். அதன் மேலே தான் வீட்டை அவர்கள் கட்டி எழுப்புவார்கள். அப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாக அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி திடமான ஒரு அஸ்திபாரம் போட்டு விடும் பொழுது அது மேலே வீடை கட்டுகிறவர்கள் நம்பிக்கையோடு கட்டலாம், விசுவாசத்தோடு அதை கட்டலாம். அது சாஞ்சி விழுந்து விடும், அந்த பயம் அதெல்லாம் அது இருக்க முடியாது. ஏன்னா சொன்னால் திடமான அஸ்திபார கல்லை அங்கே அந்த 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 மூளையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எவ்வளோ அந்த வெயிட்டை அது மேலே ஏற்றினாலும் அது தாங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, உறுதியான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வந்துவிடும். இப்போ நல்லா கவனிங்க, 22வது வசனம். இங்கே வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாருங்கள், 1 பேதுரு புஸ்தகத்தில் அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் குறித்து ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள். அதில் 12வது வசனம், தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. 11வது வசனம், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த பொழுது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் 2 காரியத்தில் அதை சுருக்கமாக சொல்கிறார். என்னென்னு சொன்னால், கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகள், இன்னொன்று அதை தொடர்ந்து அதை பின்வரக்கூடிய அவருடைய மகிமை, அதை குறித்து தான் அங்கே முன்னறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், அதை பின் தொடர்ந்து வரக்கூடிய அவருடைய மகிமை, இந்த 2 காரியங்கள் தான் தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இங்கே வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாக, புறக்கணிக்கப்பட்ட கல்லாக, அதுதான் அவருடைய பாடுகள். அதே சமயத்தில் அந்த கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அப்படின்னு சொன்னால் அவர் மகிமைப்படுத்தப்பட்டார், அவர் தான் அந்த மூளைக்கல்லாக வைக்கப்பட்டார். அதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தான் அந்த வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். தானியேல் 2வது அதிகாரம் 44வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மலையிலிருந்து கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல் அது பெயர்ந்து அந்த நேபுகாத்நேச்சர் அவன் கண்ட அந்த பெரிய தரிசனத்தில் கூடிய அந்த உலக ராஜ்யங்களை பிரதிபலிக்கக்கூடிய பெரிய சிலை, அதை அந்த கல் இடித்து அதை தரைமட்டமாக ஆக்கிவிட்டு இந்த கல் நித்திய கல்லாக வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி, அது இப்போ மனுஷனுடைய உலக ராஜ்யங்கள், சாத்தானுடைய அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிகள் எல்லாவற்றையும் நொறுக்கி போடக்கூடிய கல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, அந்த கல். அதை பாருங்கள். அதே போல் 1 பேதுரு 2வது அதிகாரத்தை பாருங்கள். எப்படிப்பட்ட கல்லை அவர்கள் தள்ளிவிட்டார்கள், வீட்டை கட்டினவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி பாருங்கள். அது சாதாரணமான கல் அல்ல, உலக ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி போடுகிற கல். அதுதான் தானியேல் அந்த காரியத்தில் கிடைத்த அந்த தரிசனத்தில் அந்த கல். இப்போ 1 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் பேதுரு அதை எப்படி சொல்லுகிறார்? இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆமீன். அது எப்படிப்பட்ட கல்லா? அது விலையேற பெற்ற கல். ஆமீன். அது அந்த கல் எப்படிப்பட்ட கல்? அது திட அஸ்திபாரம் உள்ள கல், விலையேறப்பெற்ற கல் அப்படின்னு சொல்லி மூளைக்கல்லாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ ஏசாயா 28வது அதிகாரத்தை பாருங்கள். ஏசாயா 28வது அதிகாரத்தில் இன்னொரு வார்த்தை வருகிறது, அந்த கல் எப்படிப்பட்ட கல்லாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. 16வது வசனம், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும், அதை விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான். இந்த கல் எப்படிப்பட்ட கல்லாக இருக்கிறது பாருங்கள். திட அஸ்திபாரமான கல், விலையேறப்பட்ட கல், அது பரீட்சிக்கப்பட்ட கல், அது மூளைக்கல். இப்படிப்பட்ட அந்த கல்லை தான் அந்த யூதர்கள், அந்த யூத மத தலைவர்கள் அந்த கல்லை
புறம்பாக தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் மூளைக்கல்லாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வீடு கட்டுகிறவர்கள் யாருன்னு கேட்டால் அந்த யூதர்கள், அந்த யூத மார்க்கம், அந்த யூத மத தலைவர்கள். இவரை கொண்டு தான், இவருக்கு மேலே தான் கட்டப்பட வேண்டும். இத்தனைக்கும் அவர் உறுதியான திட அஸ்திபாரமான பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேறப்பெற்ற கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவரை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். இப்போ அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தை பாருங்கள். இது பேதுரு அது பிரசங்கம் பண்ணுறார். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் 8வது வசனம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனங்களே, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, அவர்களை பார்த்து தான் அவர் சொல்கிறார். அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, அந்த மத தலைவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. 11வது வசனத்தில் பாருங்கள். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவரை அற்பமாக எண்ணினார்களாம் அந்த அதிகாரிகள், அந்த மத தலைவர்கள். இப்போ வீடு கட்டுகிறவர்களால் ஆகாததென்று தள்ளப்பட்ட அந்த கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவர்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மெசியாவாக அவரை ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியல. அவரை வெறுத்தார்கள், அவரை ஒதுக்கினார்கள். பிலாத்துவுக்கு முன்பாக இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவரை புறம்பே தள்ளினார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள், பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள். இதெல்லாம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்த அந்த பாடுகள். இதுதான் அவர் வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாக அப்படி இருந்தார் என்று சொல்லி. இப்போ 1 பேதுரு அதே புஸ்தகத்தில் 1 பேதுரு புஸ்தகத்தில் பாருங்கள், 2வது அதிகாரம், அதே திருப்பிக் கொள்ளுங்க. 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை இப்போ பாருங்கள். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. இப்போது அந்த வீடு கட்டுகிறவர்கள், அதாவது யூத தலைவர்கள், மத தலைவர்கள், இவர்கள் எல்லாமே. ஆனால் அந்த கல் எப்படிப்பட்ட கல்? விலையேறப்பெற்ற கல், பரீட்சிக்கப்பட்ட கல், திட அஸ்திபாரமான உறுதியான கல். இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், பிரதானமான மூளைக்கல். அதுதான் இவ்வளோ ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு கல்லை அவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லுகிறது. எதற்காக? அவர்கள் கீழ்ப்படியாமையினால தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் அதை தள்ளிவிட்டார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் தள்ளுறாங்க இல்லையா? அந்த மூளைக்கல் அதன் மேலே தான் அஸ்திபாரமாக கட்டப்பட வேண்டும். அவனுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும், அவனுடைய எதிர்காலம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆனால் அந்த கல்லை தான் இன்றைக்கும் ஜனங்கள் அதை வெறுத்து அவமானப்படுத்தி ஒதுக்கி அப்படியாக அந்த கல்லை தள்ளி விடுகிறார்கள். 8வது வசனத்தில் அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த கல்லை தள்ளுகிறவனை தேவன் தள்ளிவிட்டு விடுவார். அந்த கல்லை அவர்களுக்கு இடறுதற்கு தடுக்கி விழுவதற்கான கல்லாக அது போய்விடும் என்று சொல்லி. சரி, அப்போது 118, 22 வசனத்துக்கு வந்துருங்க. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட அந்த கல், அதுதான் அவருடைய பாடுகள். இப்போது அவருடைய மகிமை என்ன? அந்த மகிமை, அந்த கல்லையே தேவன் என்ன பண்ணார்? மூளைக்கு தலைக்கல்லாக அவர் ஆக்கிவிட்டார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. யூதர்களையும் புறஜாதியார்கள் எல்லாரையும் இணைக்கக்கூடிய மூளைக்கல்லாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனாலே உயர்த்தப்பட்டு விட்டார். அல்லேலூயா. இப்போ மத்தேயு 16வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 16வது அதிகாரம் ஆண்டவர் அதை சொல்லுகிறார் பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம். மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல், பேதுருவை சொல்ல தன்னை குறித்து அவர் சொல்கிறார், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமேன், ஆமேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடிக்கான தேவ சபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மூளைக்கல்லின் மேலே அவர் கட்டி எழுப்பிவிட்டார். ஆமேன். இன்றைக்கி கோடி கோடியான ஜனங்கள் தலைமுறை தலைமுறையாக 1000 ஆண்டுகளாக அந்த கல்லின் மேலே அவர்கள் ஆவிக்குரிய தேவ சபையாக, மாளிகையாக அவர்கள் கட்டி எழுப்பப்பட்டு வருகிறார்கள். எந்த கல்லை தள்ளினார்களோ அந்த கல்லையே தேவன் திட அஸ்திபாரம் உள்ள கல்லாக தேவன் வைத்து விட்டார். இன்றைக்கு அந்த கல்லை விசுவாசிக்கிறவர்கள் சொல்லும்போது, இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பாருங்கள், எதற்காக அது மூளைக்கல், அதை விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான் என்று சொல்லியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு
திட அஸ்திபாரமாக, உங்கள் வாழ்க்கைக்கு அவர் திட அஸ்திபாரமாக இருக்கிறார். அவரை நம்புகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு காலமும் பயந்து பதறி போகுவது இல்லை. காரணம், உங்கள் வாழ்க்கைக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய உலக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியம் எல்லாவற்றுக்கும் அவர்தான் மூளைக்கல். ஆமென். அவரை திட அஸ்திபாரமாக தேவன் வைத்திருக்கிறார். அதனால் பாதாளத்தின் வாசல்கள் எழும்பினாலும் சரி, எந்த மனுஷி எழும்பினாலும் சரி, அந்த சபையை ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த குடும்பத்தை ஒன்றும் செய்ய முடியாது, அந்த தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அங்கு மூளைக்கல்லாக திடமாக அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். சரி, இப்போ 23வது வசனத்தை பாருங்கள். 118வது சங்கீதம் 23வது வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக அது இருக்கிறதாம். எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்டதும் சரி, அவர் மகிமையாக உயர்த்தப்பட்டு மூளைக்கல்லாக வைக்கப்பட்டதும் சரி, அவருடைய பாடுகள் அவர் அனுபவித்ததும் சரி, அவர் மகிமையாக உயர்த்தப்பட்டதும் சரி, அது கர்த்தராலே ஆயிற்றான். ஆமென். அது எல்லாமே தேவனுடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய ஆலோசனையின்படி தான் நடந்தது. ஏதோ யூதர்கள் பிடிச்சு ரோமர்கள் கையில் கொடுத்துட்டாங்க, அவங்க பிடிச்சு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அப்படிப்பட்ட காரியம் கிடையாது. இது எல்லாவற்றிலும் இல்லையா, அவர் வீடு கட்டுகிறவர்களாக ஆகாதென்று தள்ளப்பட்டதும் சரி, அவர் மூளைக்கு தலைக்கல்லாக மகிமையாக உயர்த்தப்பட்டதும் சரி, கர்த்தராலே இது ஆயிற்று, இது தேவனாலே ஆயிற்று. அதை நம்ம வேத வசனத்திலிருந்து அதை அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பேதுரு தன்னுடைய அந்த பிரசங்கத்தில் அவர் சொல்கிறார், பெந்தகோஸ்தே நாளில் பண்ணின அந்த பிரசங்கத்தில் பாருங்கள், 23வது வசனத்தில், அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தார்களாம். எப்படி சொல்ல பாருங்க, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன் அறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை, தேவனுடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய ஆலோசனையின்படி தான் தேவன் தம்முடைய குமாரனை அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தபடியினால தான் இவர்கள் பிடித்து ரோமர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறைந்தார்கள் அப்படிங்கிறத அதில் பார்க்க முடியும். சரி, அதே 4வது அதிகாரம் பாருங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27-28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்துவும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இவங்க எல்லாமே மெய்யாகவே கூட்டம் கூடி இவங்க எல்லாம் அப்படி ஆலோசனை பண்ணி அவரை சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க தீர்மானம் எடுத்தாங்க இல்லையா. ஆனால் எப்படியா அது தேவன் உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி அவங்க நினச்சிட்டாங்க. அவங்க பதவியை இன்னும் பாதுகாத்து கொள்வதற்காக, அவர்களுக்கு இடரலாக இருக்கிறார் என்கிறதற்காக அவர் சிலுவையில் பிடித்து தாங்கள் அறிந்து விட்டதாக அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாங்க. இல்லை, வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கரமும் தேவனுடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகளை தான் இந்த யூத மத தலைவர்களும் இந்த ரோமர்களும் அவர்கள் ஏரோதும் பொந்தியு பிலாத்து இவங்க எல்லாமே நிறைவேற்றினார்கள் என்று சொல்லி அந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென். தேவனுடைய ஆலோசனையின்படி தான் இது ஆயிற்று. அப்போ அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரை உயர்த்தினார். ஆமென். தம்முடைய வலது கரத்தினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் உயர்த்தி அவரையே ஆண்டவரும் இரட்சகருமாக அவர் உயர்த்தி விட்டார். அல்லேலூயா. இது கர்த்தருடைய கரத்தினாலே இது ஆனது. ஆமென். இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதுன்னு சொன்னால், இதையெல்லாம் தேவன் ஏன் செய்தார் இல்லையா. அவர் தள்ளப்பட்ட கல்லாக தள்ளப்பட்டார். அதுக்கு பிறகு அவர் மூளைக்கல்லாக வைத்து அவரை மகிமைப்படுத்தினார், பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவரை மகிமைப்படுத்தினார். ஏன் இத்தனை காரியங்களையும் தேவன் செய்தார் சொன்னால், உங்கள் மேலேயும் என் மேலேயும் வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தம். ஆமீன். நாம் ரட்சிக்கப்படணும், நம்ம நித்திய மகிமைக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கணும், அந்த பரலோக வாசலில் நம்ம பிரவேசிக்கணும் என்பதற்காகவே தேவன் இதையெல்லாம் அவர் செய்தார். இதை பார்க்கும் பொழுது இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமீன்.
என்ன அதில் ஆச்சரியம்? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லையே தேவன் என்ன பண்ணிட்டாரு? மூளைக்கு தலைக்கல்லாக அவர் ஆக்கிவிட்டார். அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அற்பமாக எண்ணினாங்க. அவர் அற்பமாக எண்ணி யூதர்களால் அவர் அவமதிக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவர் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் தேவன் அவரையே உயர்த்தி விட்டார். ஆமென். அற்பமாக எண்ணப்பட்டவரை, புறக்கணிக்கப்பட்டவரை தேவன் உயர்த்தி அவரையே ஆண்டவரும் இரட்சகருமாக உயர்த்தி விட்டார். வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலே மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமே இல்லை என்கிற அப்படியான ஒரு மகிமையை அவருடைய நாமத்துக்கு கொடுத்து விட்டார். ஆமென். பரலோகத்தில், பூலோகத்தில், பூமியின் கீழே முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை தேவன் உயர்த்தி விட்டார். எவ்வளவு அற்பமாக, எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டு, வெறுத்து தள்ளப்பட்டு இல்லையா, சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவன் அந்தளவாய் அவர் உயர்த்தி விட்டார். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதையே தான் கர்த்தர் உங்களுக்கும் செய்வார், எனக்கும் செய்வார் இல்லையா. பாருங்கள், யோசேப்பை சும்மா வெறும் 20 வெள்ளிக்காசுக்கு எகிப்தில் அடிமையாக அவர் விற்றார்கள். அடிமையாக விற்கப்பட்ட அந்த யோசேப்பை தேவன் எடுத்து எகிப்திற்கே பெரிய அதிபதியாக தேவன் உயர்த்தி விட்டார். தானியேலை பாருங்கள், தானியேல் பாபிலோனுக்கு சிறையாக்கப்பட்டு சிறை கைதியாக அழைத்து கொண்டு போகப்பட்டார். ஆனால் அந்த தேசத்தில் பெரிய ஒரு உத்தியோகத்தில், பிரதம மந்திரி என்ற அளவில் பெரிய ஒரு உத்தியோகத்தில் தேவன் அவரை உயர்த்தினார். ராஜாக்கள் மாறினாங்க. 4 ராஜாக்கள் மாறி மாறி அவர்கள் மாறினார்கள். ஆனால் வந்தவங்க எல்லாருமே தானியேலை தான் அந்த உயர்ந்த பதவியில், அந்த பிரதம மந்திரி என்கிற அந்த ஒரு பதவியில் தானியேலை தேவன் உயர்த்தி வைத்திருந்தார் இல்லையா. சாதாரணமாக மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு, படிப்பறிவு இல்லாத அந்த பேதுரு, ஆண்டவர் அவரை பெரிய அப்போஸ்தலனாக மாற்றினார். வேத புத்தகத்தில் நிருபங்களை எழுதக்கூடியவராக தேவன் மாற்றிவிட்டார். உங்களையும் என்னையும் பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த விதத்தை பாருங்கள். அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் இல்லையா, உலகத்தால் பெரிய ஞானம் இல்லாதவர்கள் என்று சொல்லி, ஒன்றும் இல்லாதவர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டவங்க, பைத்தியம் என்று சொல்லி அழைக்கப்பட்டவங்க, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்களை தேவன் அவர் எடுத்து ரட்சிப்பை கொடுத்து தம்முடைய பிள்ளையாக ஆக்கி அபிஷேகத்தை கொடுத்து இன்றைக்கு ஊழியத்தையும் செய்ய வைக்கிறார். அவரை ஆராதிக்கிற பரிசுத்த ஜாதியாக அவர் மாற்றியிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ இன்றைக்கு நீங்கள் கடந்து போகக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்தீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் வெறுக்கப்பட்டீர்களோ, புறக்கணிக்கப்பட்டீர்களோ, ஒன்றும் இல்லாதவர்கள் என்று சொல்லி அற்பமாக நீங்கள் எண்ணப்பட்டீர்களோ, அந்த இடத்துல தேவன் உங்களையும் என்னையும் அவர் உயர்த்தி விடுவார். ஆமேன், ஆமேன். அந்த ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான் இல்லையா. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிற மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய ஆச்சரியம் அவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு. ஆமேன். ஆனால் அதே சமயத்தில் தம்முடைய பிள்ளைகளை அந்தந்த சூழ்நிலையில், அந்தந்த வேலைகளில் அவர் உயர்த்தி அவர் மகிமைப்படுத்தி விடுவார். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவர் செய்ய போகிறார். உங்கள் கண்களுக்கு அது ஆச்சரியமாக அது இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தே இல்லாத ஒரு காரியம் இல்லையா. என்னால் முடியாது, இதில் தலை தூக்கவே முடியாது, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, இந்த அவமானத்திலிருந்து வெளியே வரவே முடியாது என்று நினைத்த காரியங்கள், புறக்கணிக்கப்பட்ட காரியங்கள், வெறுக்கப்பட்ட காரியங்கள், ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களைப் போல நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்களை உயர்த்துகிற தேவன். அதை பார்க்கும்போது கர்த்தரால் தான் இது ஆனது, நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க, உங்களை பார்க்கிறவர்களும் ஆச்சரியப்படுவார்கள். ஏன் தெரியுமா? திட அஸ்திபாரமான மூளைக்கல்லை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வைத்து விட்டார். உங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் மேலே தான் நம்முடைய நம்பிக்கையை கட்டி எழுப்புகிறோம். அவர் மேலே தான் நம்முடைய விசுவாசத்தை நம்ம கட்டி எழுப்புகிறோம். ஆகையினால அவரை விசுவாசிக்கிறவன் பதறுவது இல்லை, அவரை விசுவாசிக்கிறவன் பயந்து போகிறது இல்லை, அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, இப்படியான ஒரு வெளியேற பெற்ற கல்லை
பரீட்சிக்கப்பட்ட கல்லை எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறீங்களே. ஜெபிங்க. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி செலுத்தலாமா? நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் பிரதான மூளைக்கல்லை எங்கள் ரட்சிப்புக்கு, எங்களுடைய வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த கற்பாறையின் மேல ஆண்டவரே கட்டப்பட்ட வீடாக எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஊழியம் இருக்கிறபடினால எந்த காற்று அடித்தாலும் சரி, எந்த புயல் அடித்தாலும் சரி, அது விழுந்து போகிறது இல்லை. அது அந்த அலைகளிலே தண்ணீரிலே அடித்து கொண்டு போகிறது இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிழைத்திருக்கிறது போல நீங்களும் பிழைப்பீர்கள். அவர் சிலுவையில எடுத்த அந்த வெற்றியை அவர் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். என்னை அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே முற்றிலுமாக நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த திட அஸ்திபாரமாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மூளைக்கல்லை விசுவாசிக்கிறவன் அவன் பதற மாட்டான், அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். அவர்கள் முகங்களை பிரகாசமடைய செய்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஜெப வேலையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிங்க, ஜெபிங்க. உங்களுடைய சொந்த தேவைகளுக்காக ஜெபிங்க. எந்த இடத்துல தலை குனிந்திருக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டு இருக்கிறீங்க, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுகிற அனுபவத்திற்குள்ளாக கடந்து போகிறீங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் மகிமைப்படுத்தினவர். அப்பா, எங்களையும் உடைய வலது கரம் தூக்கி உயர்த்தட்டும். எங்களையும் கர்த்தாவை நாங்கள் இருக்கிற இடத்துல மகிமைப்படுத்துகிற தேவன். எங்கள் குடும்பத்தை உயர்த்தும், எங்கள் ஊழியத்தை உயர்த்தும், எங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். அப்பா, இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய அஸ்திபாரமான மூளைக்கல்லாக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். அவரையே நம்புகிறோம், அவரையே நாங்கள் பற்றி கொள்கிறோம். கர்த்தரால இது ஆனது, கர்த்தருடைய வலது கரத்தினால இந்த காரியம் ஆனது என்று சொல்லி நாங்கள் எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தாவை இந்த வாரத்திலேயே உடைய பிள்ளைகள் காணும்படிக்கு நீர் செய்வீராக. இந்த வாரத்திலேயே ஆண்டவரே, இன்றைக்கு கண்ணீரோடு, ஆண்டவரே குழப்பத்தோடு, ஒரு வேதனையோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த மகள், இந்த சகோதரன் இவருடைய வாழ்க்கையில அவருடைய கண்களுக்கு ஆச்சரியமான ஒரு காரியத்தை, அற்புதமான ஒரு ஆண்டவரே காரியத்தை நீர் செய்யும்படிக்காக நாங்கள் கருத்தாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு சாட்சியை நீர் உண்டு பண்ணுவீராக. இது கர்த்தரால தான் இது ஆனது, எங்க கண்ணுக்கே இது ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லி சொல்லத்தக்கதாக மகிமையான காரியங்களை நீர் செய்வீராக. நன்றி அப்பா, நீர் செய்துவிட்ட உம்முடைய அன்பிற்காக நன்றி. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படியாக இந்த திட அஸ்திபாரமான மூளைக்கல்லின் மேல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து, எங்கள் வாழ்க்கையை, எங்களுடைய ஊழியத்தையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்து அது உங்களுடைய கண்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும்படிக்காக அவர் செய்வார். கர்த்தர் அதை இன்றைக்கே அவர் செய்திருக்கிறார். நன்றி செலுத்துங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.